ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, ப்ரெக்னென்சிக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு வீடியோ தான். எது பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே, ப்ரெக்னென்சி அப்படின்னு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். பெண் உறுப்பு நமக்கு நார்மலாக இருக்கணும் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த கரெக்டான நேரத்தில் அந்த பெண்ணுறுப்பில் சுரக்க வேண்டிய ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கரெக்டாக சுரக்கணும். அந்த மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மியூக்கஸ் வந்து சரியாக சுரக்கணும். அந்த வளவளப்பு தன்மை அவங்களுக்கு இருக்கணும். அந்த பெண்ணுறுப்பு வந்து வறட்சி இல்லாமல் அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் அவங்க ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போது அந்த விந்தணுக்கள் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி உள்ளே போய் கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து கணவரோட சேரும்போது அவங்களுக்கு எந்த விதமான அரிப்பு, எரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த பெண்ணுறுப்பு வறட்சியை எப்படி நம்ம சரி பண்ணுறது? இது வந்து இப்போ இருக்க பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இந்த பெண்ணுறுப்பு வறட்சி எதனால் வருது? இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டு வைத்தியங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வஜைனல் ட்ரைனஸ்னால் ரொம்ப அவஸ்தைப்படுறீங்க, இதை வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பெண்ணுறுப்பு வறட்சி அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னா, எப்போவுமே பெண்களுக்கு அவங்களோட பெண்ணுறுப்பில் ஒரு ஒயிட் கலர் திக்கான ஒரு மியூக்கஸ், ஒரு லேயர் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் வெளியிலேருந்து பெண்களுக்கு பெண்ணுறுப்பு வழியாக உள்ளே போய் யூட்ரஸை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதுலேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கையிலேயே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த மியூக்கஸ் வந்து இன்னொரு விஷயத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு விந்தணுக்கள் வந்து நல்ல வேகமாக மூவ் ஆகி உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பெரும்பாலான நேரத்தில் இந்த வறட்சி தன்மையினால் விந்தணுக்கள் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி உள்ளே போக முடியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பெண்ணுறுப்பு வறட்சி எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜும் அந்த மியூக்கஸும் நம்ம உடம்புல சுரக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஹார்மோன்ஸ். அதுலேயும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து ரொம்ப கம்மியாக சுரக்கும். ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு வந்து அந்த மியூக்கஸ் சரியாக ஃபார்ம் ஆகாமல் வறட்சி தன்மை அதிகமாக இருக்கும். இதனால் அரிப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நீர்க்கட்டி பிரச்சனை, இல்லை கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்ட்ஸ், இல்லை அடினோமயோசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த வறட்சி தன்மை வரும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ட், அதாவது ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ அப்போ அதை குறைக்கிறதுக்கு நம்ம மருந்து மாத்திரைகள் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரைனஸ் வந்து வரலாம். ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து இந்த ட்ரைனஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா சில நேரங்களில் நம்ம வேறு எதுக்காவது வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இல்லைனா வந்து நமக்கு வேறு விதமான உடல் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும். நமக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் இதுக்கு சுரக்க வைக்கணும். அதுக்காக ரொம்ப அதிகமாகவும் சுரக்கக்கூடாது. ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப அதிகமாக சுரந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கட்டிகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். ஸோ கரெக்டான அளவு இந்த ஈஸ்ட்ரோஜனை சுரக்க வைக்கணும். உங்களோட பெண்ணுறுப்புக்கு வளவளப்பு தன்மையை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமதுரம் அப்படிங்கிறது இந்த பெண்ணுறுப்பு வறட்சியை தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது வந்து நம்ம நிறைய இந்த இப்போ டிவி 3 ரோசஸ் டீயில் கூட கேள்விப்படுறோம் அதிமதுரம் அப்படின்னு. இந்த அதிமதுரம் வந்து பெண்களோட பெண்ணுறுப்பு வறட்சியை தடுக்கிறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கி பவுடர் பண்ணாலும் சரி, இல்லை பவுடராகவே வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி, டெய்லி 1 ஸ்பூன் பாலில், இல்லை தண்ணியில், இல்லை தேனில் குழப்பியோ, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் இந்த அதிமதுரம் வந்து எடுத்துக்கோங்க. பாலில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இல்லை பால் எடுக்க முடியாதவங்க தண்ணியில் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த பெண்ணுறுப்பு வறட்சி படிப்படியாக குறையிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 2வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸீடு. பெண்களுக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை தூண்டக்கூடியதில் இந்த ஃப்ளாக்ஸீடு வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ டெய்லி 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸீடை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பெண்ணுறுப்பு வறட்சியை தடுக்கும். ஸோ இது எல்லாமே செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு டிப்பு உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதை வந்து எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ளாக்ஸீடை யூஸ் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு அதனால் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லைங்கிறப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டிப்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இதுவே நல்லா இருக்குன்னா அதையே ஃபாலோ பண்ணலாம்.
இதை தவிர்த்து நீங்கள் வேறு என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கணும். நீங்கள் உங்களோட பாடியை வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு பெண்ணுறுப்பு வறட்சி இது தடுக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். எப்போவுமே வந்து மனசில் ஒரு விதமான டிப்ரெஷனோடு இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல தான் அதோடைய விளைவுகள் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரிகிறது நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.